வழக்கமாகவே பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்க எல்லாருமே நேரடியாக நான் தான் ஆர்எஸ்எஸ், நான் தான் பிஜேபி, நாங்க தான் காவி பாசிசம் அப்படிலாம் வரமாட்டாங்க. ஏன்னா அப்படி வந்தா எல்லா மாநிலங்களும் இதுதான் அது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எப்போதுமே அவங்க வேறு முகத்தோடு வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு, இன்னும் சொல்லணும்னா விஷ உருண்டையில சக்கரை பூசின மாதிரி வரக்கூடியவர்கள் தான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் காரர்கள். அதே வகையில் தமிழ்நாட்டிலையும் நம்ம அப்படி வந்துடலாம், நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு பல முயற்சிகளை முன்னெடுத்தப்ப இது அதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை தூக்கி எறியக்கூடிய முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் இதுவரை இருந்து வந்திருக்கு. அதுல குறிப்பாக தொகுதி மறுவரை அப்படின்ற பேர்லயும், மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ற பேர்லயும், அதுக்கு நடுவுல மகளிர் இடஒதுக்கீடுன்ற பேர்லயும் வேறு விதமான ஒரு மாயஜால வித்தைகளை காட்ட வந்தப்ப, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருந்தப்பவே இதை எதிர்த்து தமிழ்நாடு குரல் கொடுத்து அந்த பிரச்சாரத்தின் போதே இந்த பிரச்சாரத்தையும் முறியடித்த மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல உங்களுக்கு எல்லாம் மகளிர் இடஒதுக்கீடு மேல கவலையே கிடையாது, நீங்க எல்லாம் என்ன பெண்ணுரிமை பேசுறீங்க, முற்போக்கு மாநிலம்னு சொல்றீங்க, மகளிருக்கு கொடுக்குற 33% இடஒதுக்கீடை எதிர்க்கிறது தான் உங்களுடைய முற்போக்கா, இதுக்காக தீர்மானம் நிறைவேற்றாங்க, அதை திமுக ஆதரிக்குது, இதுதான் உங்களுடைய லட்சணமா அப்படின்னு பல கட்டமாக பேசுறாங்க. இவங்க பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி உண்மையாகவே மகளிருக்கான 33% இடஒதுக்கீடை கேட்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கா இல்லையா, தமிழ்நாட்டில் பெண்களுடைய அரசியல் பங்களிப்பை பற்றிய நம்முடைய கருத்து என்னவாக இருந்திருக்கு, தமிழ்நாடு கடந்து வந்த பாதை என்ன, பெண்கள் நலனுக்காகவும் மகளிர் நலனுக்காகவும் சமூக அரசியல் தளத்தில் இந்த திராவிடர் இயக்கங்கள் குறிப்பாக தந்தை பெரியார் தொடங்கி இன்றைக்கு வரை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்றத மிக சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். இன்னொரு புத்தகத்தையும் நான் அறிமுகம் செய்ய இருக்கேன். நேற்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இந்த புத்தகம் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த இளைஞர்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்க, மற்றவங்களுக்கும் பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். தொகுதி மறுவரை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு, இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, வெளிப்படையாக பார்க்கிற போது மூன்றுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருப்பதை போல பிஜேபி காட்சிப்படுத்துகிறது. ஆனால் மூன்றும் வேறு வேறு செய்திகள். மூணுலையும் பிஜேபி அரசியல் லாபம் அடைய பார்க்கிறது, அரசியல் ஆதாயம் அடைய பார்க்கிறது. மூணு பேரையும் சொல்லி மகளிரை முன்னாடி நிறுத்தி குளிர்காய பார்க்கிறார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எங்க இருந்து புரிஞ்சுக்கிறது, இதனுடைய தொடக்க புள்ளி என்ன அப்படின்றதுதான் இந்த புத்தகத்தில் மகளிர் இடஒதுக்கீடு 33% திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார் காலம் தொட்டு இன்றைக்கு வரை தமிழ்நாடு எப்படி அணுகுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான புத்தகம். இத புத்தகத்தினுடைய டீட்டெயிலை நான் இதுல இணைக்கிறேன். 33% மகளிர் இடஒதுக்கீடும் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சியின் ஏமாற்று வித்தையும். என்னங்க இதுல பிரச்சனை? உங்களுக்கு மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு வந்தா போதும்ல, அதை பிஜேபி அமல்படுத்துறேன்றப்ப தமிழ்நாடு ஏன் எதிர்க்குது? இதுதான் பிளாங்கா நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. முதல்ல தமிழ்நாடு பெண்களை எப்படி பார்க்குது, தமிழ்நாடுன்ற மாநிலம் பெண்ணியம் குறித்த புரிதல் இந்த மாநிலத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தப்ப எந்த விதமான போராட்டமும் பெண்கள் முன்னெடுக்காமலேயே வாக்குரிமை கொடுத்தது நீதி கட்சி, திராவிடர் இயக்கத்தினுடைய முன்னோடியான கட்சி. அதுக்கு பிறகு 1929 தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்களுக்கான சொத்துரிமையை பற்றிய தீர்மானம், பெண்களுக்கான வேலைவாய்ப்பு உரிமை, கல்வி உரிமைன்னு 1929 தீர்மானம் போட்ட இயக்கம் சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம். அது மட்டும் இல்லாம புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1953 இந்த சட்ட மசோதால திருத்தம் வேணும்னு கேட்டப்ப, அதுல விவாகரத்து உரிமை வேணும், பெண்களுக்கான சொத்துரிமை வேணும், இந்து பெண்களுக்கான இத்தனை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் வேணும்னு கேள்வி கேட்டப்ப அதை எதிர்த்து இந்து சட்ட மசோதாவில் திருத்தம் வராமல் தடுத்த ஆரிய பார்ப்பனிய கைகூலிகள் தான் இன்னைக்கு மகளிருக்கு இடஒதுக்கீடை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல இது எங்க தொடங்குது அப்படின்னு கேட்டா, 1996 ஹெச்டி தேவகவுடாவுடைய தலைமையிலான ஆட்சியில பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை அறிமுகம் செய்யறாங்க. ஆனா அந்த அறிமுகம் செய்யப்பட்ட மசோதாவையே எல்லாருடைய எதிர்ப்புனால அது நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய ஆய்வுக்காக அனுப்பப்படுது. அதுக்கடுத்து அப்படியே கிடப்புல போடப்பட்டு ஏறக்குறைய 27 வருடத்திற்கு பிறகு 2023 பிஜேபி நாங்க பெண்களுக்கு இந்த இடஒதுக்கீடை கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்க பாத்தீங்கன்னா, இந்த 27 வருடத்தில் திராவிடர் கழகம் தொடர்ந்து என்ன மாநாடு நடத்தினாலும் பெண்களுக்கான மாநாடாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடுக்குடைய முன்னுரிமை பற்றி பேசி 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேணும்னு கேட்டு 50% இருக்கக்கூடிய பெண்களுக்கு 50% அரசு வேலை வாய்ப்புகள்ல, நாடாளுமன்றங்கள்ல, உள்ளாட்சிகள்ல கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றாங்க.
இப்ப 1/3 இருக்கணும்ன்றப்பதான் 33% இடஒதுக்கீட்டை 96 எந்த மசோதாவை தாக்கல் பண்ண வந்தீங்களோ அதை சட்டமாக்கணும்னு சொல்லி அதுக்கடுத்து எந்தெந்த ஆண்டுகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்றத தனியாக 2 பக்கம் முழுவதுமாக கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பதான் இங்க தமிழ்நாட்டில் 1989 கலைஞருடைய ஆட்சியில் பெண்களுக்கான சொத்துரிமையை சட்டமாக்குறாரு. சத்தமே இல்லாம சட்டமாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு உள்ளாட்சிகளிலும் அரசு பணியிடங்களிலும் 30% இடஒதுக்கீடை கலைஞர் கொடுக்கிறாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பதான் இது பிஜேபி 2023 வந்து நாங்க தான் முதல் முறையாக 33% இடஒதுக்கீடை பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு மாய வித்தையை காட்டினாங்க. சரி, நீங்க 33% இடஒதுக்கீடை பற்றி பேசுனது வரவேற்கக்கூடிய விஷயம், அது எல்லாரும் மகிழ்ச்சியா ஏத்துக்கிறோம். ஆனா அதுல என்ன சூழ்ச்சி இருந்ததுன்னா, வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அது செல்லாது, 2029லயும் அது செல்லாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகையை கணக்கெடுத்து அதற்கு பிறகு தொகுதி மறுவரை அடிப்படையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படும்னு 3 மசோதாக்களை ஒன்றாக இணைக்கிறார்கள். ஒண்ணு தொகுதி மறுவரைக்கானது, இன்னொன்னு அதை அடிப்படையில் மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, 3வது மகளிர் இடஒதுக்கீடு. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த புத்தகத்தில் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் மிக அழகாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல, சினிமால, நாடகங்கள்ல எல்லாம் ஒரு வில்லன் மாட்டிக்கிறாரு காவல்துறை அதிகாரி கிட்டனா, போலீஸ் வந்து பிடிக்கிறப்ப பக்கத்துல இருக்க குழந்தைய எடுத்து நேரா அவருக்கு முன்னாடி நிறுத்திட்டா அந்த குழந்தைய ஒண்ணும் செய்ய முடியாதுன்றதுனால அந்த குழந்தைய ஷீல்டா வச்சு, ஹியூமன் ஷீல்டா வச்சு வில்லன் தப்பிக்க பார்ப்பாரு. அப்படி இந்த தொகுதி மறுவரைன்ற தென்னிந்திய மாநிலங்களுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு தீங்கான டீலிமிட்டேஷனையும், மக்கள் தொகை அடிப்படையில் தென்னிந்திய மாநிலங்களினுடைய தொகுதி மறுவரை என்ற பெயர்ல மீண்டும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய RSS சித்தாந்தத்தை நிலைநாட்டுவதற்கு பெண்களை, மகளிரை வழக்கம் போல ஹியூமன் ஷீல்டு மாதிரி பிஜேபி பயன்படுத்துதுன்னு சொல்றாரு. இப்ப இன்னும் விரிவாக இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய 543 நாடாளுமன்ற இடங்கள், இந்த 543ல இப்ப இருக்கக்கூடிய கணக்கெடுப்பின்படி, இப்ப இருக்கக்கூடிய கணக்கின்படி நீங்கள் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை கொடுத்தால் 181 இடங்கள் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க கொடுக்கணும். அதை அப்படியே கொடுக்கறதுக்கு மனம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, பெண்களுக்கு உடனடியாக உரிமையை நிலைநாட்ட விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி ஏன் காலதாமதம் செய்து தொகுதி மறுவரையை இதோடு முடிச்சு போடணும்? ஏன் காலதாமதம் செய்து 2021ல கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியல? 2011 அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இருக்கு. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே 2029லேயே மனம் இருந்தால் பிஜேபி ஆட்சி பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த எல்லா வாய்ப்பும் இருந்தும் கூட இதுக்கு பின்னாடி தொகுதி மறுவரை, மக்களவை உறுப்பினர்களை தென்னிந்திய மாநிலங்களுக்கு குறைப்பது, இது எல்லாத்தோட சேர்த்து போனா போதுன்னு மகளிர் இடஒதுக்கீடை எதிர்க்கிறப்ப தமிழ்நாடு எதிர்ப்பது மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு கிடையாது, தொகுதி மறுவரையை தான். இதை ரொம்ப டீட்டெயில்டா நம்ம சொன்னா கூட, இல்ல நீங்க தொகுதி மறுவரையை எதிர்த்துட்டீங்கனாலே மகளிர் உரிமை எதிர்த்துட்டீங்க, நீங்க தொகுதி மறுவரை வேணான்னு சொல்லிட்டீங்க அல்லது ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லிட்டீங்கனாலே நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடை எதிர்க்கக்கூடிய எதிராளிகள் அப்படின்னு காட்சிப்படுத்துறாங்கல்ல. இந்த சூழ்ச்சியை தமிழ்நாடு எப்படி ரொம்ப சாமர்த்தியமாக கையாண்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரல் 16, 2026 இது என்ன நாள் அப்படின்றது பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தின் போது எல்லா கட்சிகளும் தீவிரமா இருந்தாங்க. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அந்த ஏப்ரல் மாதம் இந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ்நாடு, கேரளா எல்லாம் பிஸியா இருப்பாங்க, கண்டுக்க மாட்டாங்க. நம்ம சத்தமே இல்லாம தென்னிந்திய மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய டீலிமிட்டேஷனை, தொகுதி மறுவரையை கொண்டு வந்துடலான்னு பிஜேபியும், மோடியும், அமித்ஷாவும், RSS கூட்டமும் நுட்பமா வேலை செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு அவசர கதியில் சிறப்பு கூட்டத்தொடர நாடாளுமன்றத்தை கூட்டினப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வருமுன் காக்க வேண்டும்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தின் போதே நாமக்கல்ல கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு அந்த தொகுதி மறுவரையினுடைய அந்த மசோதாவின் நகலை எரித்தார். அதே போல திராவிட கழகத்தின் சார்பில் திராவிட கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் பெரியார் திடலில் அந்த நகலை எரித்தார். தமிழ்நாடு முழுவதும் இதை எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், கருப்பு கொடி ஏந்துதல், எல்லாரும் கருப்பு சட்டை அணிந்து அவர்களுடைய எதிர்ப்பை காட்டணும் அப்படின்றதையுமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். இப்ப நல்லா யோசிங்க, எந்த இடத்திலையுமே தமிழ்நாடு திராவிடர் இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தளபதி ஸ்டாலின், நாடாளுமன்றத்தில் சகோதரி கனிமொழி அவர்கள்
ஒருத்தர் கூட மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு சொல் கூட பதிவு பண்ணல. இன்னும் சொல்ல போனால் மகளிர் இடஒதுக்கீடை மனதார வரவேற்று இதுக்கு ஏங்க காலம் தாழ்த்துறீங்க, உடனடியாக அதை அமல்படுத்துங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா பிஜேபி ஏன் இவ்வளவு சாமர்த்தியமாக தொகுதி மறுவரை இதோட இணைக்கிறாங்க அப்படின்ற பாயிண்ட மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் பிஜேபியோ மோடியோ ஆட்சிக்கு வந்ததில் RSS அரியணையில் ஏற்றியதில் எங்களுக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை அப்படின்னு கெத்தா ஒரு மாநிலம் சொல்ல முடியும்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். எங்களுக்கும் நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு சம்பந்தமே இல்லப்பா, நாங்க யாரும் பிஜேபிக்கு ஓட்டு போடல அப்படின்னு துணிச்சலாக பெருமிதத்தோடு தமிழ்நாடுனால மட்டும்தான் சொல்ல முடியும். இப்ப நம்ம இந்த பெருமிதம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பாசிசத்தை எதிர்க்கிறோம், பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம், ஆரிய ஆளுமையாக நாங்க மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய RSS போக்கை எதிர்க்கிறோம், சமூக அநீதியை எதிர்க்கிறோம், ஹிந்துத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிந்துத்துவத்தை எதிர்க்கிறோம், மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஆட்சி குவியலை, அதிகார குவியலை எதிர்க்கிறோம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் பிஜேபி எதிர்ப்பு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனிமே நீங்க எனக்கு ஓட்டு போட்டா என்ன, ஓட்டு போடலனா என்ன, உங்கள் குரல் எங்களுக்கு தேவையில்லை, உங்க ஓட்டே எங்களுக்கு தேவையில்லைப்பா, நாங்க பாட்டு சத்தமே இல்லாம தொகுதி மறுவரை பண்ணிட்டு 543 இடங்களை 800க்கு மேற்பட்ட இடங்களா மாத்திட்டு உங்க ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு தேவையே இல்லை, வட இந்திய மாநிலங்களில் குறிப்பாக ஒரு 4 மாநிலங்களோட ஓட்டு எங்களுக்கு கிடைச்சா போதும், நிரந்தரமாக பிஜேபி தான் ஆட்சியில இருக்கும். இத சட்ட ரீதியாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது ஏறி நின்று பிஜேபி செய்ய துணிகின்ற போது தமிழ்நாடு அடையாளம் கண்டு எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் வேணும், ஏற்கனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் குறைக்கப்படக்கூடாது, எங்களுடைய இடங்கள் குறைக்கப்பட்டால் நாங்க இதை ஏத்துக்க மாட்டோம், இததான் சொல்றாங்க. நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொகுதி மறுவரைக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை திமுக அரசியல் செய்ய நினைத்திருந்தால் நாங்க இதை ஏத்துக்கல, எதிர்க்கிறோம், அமைதியா இருக்கோம், ஒன்னும் சொல்லாம இருக்கோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் மிக தெளிவாக நாங்க கேட்கறது ஃபேர் டீலிமிட்டேஷன், மகளிர் இடஒதுக்கீடுக்கு எப்போதும் திமுக எதிராக இருக்காது அப்படின்ற குரலை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்துல ஏன் இந்த வீடியோ நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு கேட்டா, அருமை தோழர்களே, தொகுதி மறுவரையையும் மகளிர் இடஒதுக்கீடையும் நம்ம ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்க தேவை கிடையாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பையும் சேர்த்து செய்யக்கூடிய பிஜேபியினுடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கணும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தொகுதி மறுவரை இதோடு இணைத்து மகளிருக்கான இடஒதுக்கீடுன்னு பெண்களை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பிஜேபி RSS சூழ்ச்சியை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த நூலை அறிமுகம் செய்திருக்கிறேன். இந்த வீடியோவும் அதுக்காக தான். மற்றவங்களுக்கும் பகிருங்க, நூலை அவசியம் வாங்கி படியுங்க. வேற ஏதேனும் தலைப்புகள் இருந்தால் அதை ஒட்டிய நூல்களும் DWAR சேனலில் அறிமுகம் செய்யப்படும். நன்றி.